Hello friends, welcome to our channel. So last video la decimal la irundhu binary conversion paathom and in the video la aduthu decimal la irundhu octal conversion paakalam. So நம்ம decimal la irundhu binary ku enna steps நம்ம follow பண்ணமோ அதே steps தான் இங்கேயும் follow பண்ண போறோம். ஒரு சின்ன difference மட்டும் தான். அது என்னன்னு பாத்தீங்க அப்படினா decimal to binary-ல நமக்கு இங்கே base representation-ல 2 இருந்துச்சு. இப்போ octal-க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்கே base வந்து 8 ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அங்கே பார்த்த அதே ஸ்டெப்ஸ் தான். இன்டீஜர் பார்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பேஸால் டிவைட் பண்ணணும் அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பேஸால் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 132 to the base 10 கொடுத்துருக்காங்க அண்ட் இதை வந்து நீங்கள் ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 132ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் இல்லை, ஃப்ராக்ஷனல் பார்ட் இல்லை, பியூராக வந்து இது வந்து இன்டீஜர் பார்ட்டாக தான் இருக்குது. ஸோ 132. ஸோ இன்டீஜர் பார்ட்னால் நம்ம என்ன பார்த்தோம், பேஸால் ஜஸ்ட் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். பட் இங்கே நமக்கு பேஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ 8ஆல் ஃபஸ்ட்டு 132 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 8 ones are 8, மிச்சம் 52 இருக்கும். ஸோ 8 6 are 48, மிச்சம் 4 வந்து ரிமைண்டர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அகெயின் 8 வந்து மறுபடியும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 8 2s are 16, ரிமைண்டர் இல்லை, ஸோ 0. சரிங்களா? ஸோ இப்போ 8 வந்து 8க்கு அடுத்த லாஸ்ட் வேல்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட கம்பேர் பண்ணணும். 8க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே லாஸ்ட்டாக நமக்கு 2 கிடச்சிருக்கு. ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கே முடிச்சிங்களோ அங்கேருந்து ஒரு அப்பர் ஆரோ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதிலிருந்து உங்களோட கன்வெர்டட் வேல்யூ நீங்கள் எழுதிக்கலாம், விச் இஸ் 204 டு த பேஸ் 8. சரிங்களா? இது வந்து இன்டீஜர் பார்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிளில் ஒரு இன்டீஜர் பார்ட் அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்க மாதிரி ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், 25.625. சரிங்களா? இப்போ இதில் 25 அப்படிங்கிறது இன்டீஜர் பார்ட், 0.625 அப்படிங்கிறது ஃப்ராக்ஷனல் பார்ட். சரிங்களா? அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ இன்டீஜர் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பேஸால் டிவைட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ 25 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 8 3s are 24, ரிமைண்டர் 1. அங்கேருந்து ஒரு அப்பர் ஆரோ போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இன்டீஜருக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. மிச்சம் இருக்கிற ஃப்ராக்ஷனல் பார்ட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 0.625. ஸோ 0.625 இன்டூ பேஸ் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். பேஸ் வந்து நமக்கு இப்போ இங்கே 8, ஸோ இன்டூ 8. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5.0ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த 5 மட்டும் நம்ம தனியாக எழுதிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ரெப்ரசன்டட் வேல்யூ. மிச்சம் இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூவை மறுபடியும் எடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ 0.0 இன்டூ 8 போட்டால் திருப்பியும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அண்ட் அந்த 0வை நான் மறுபடியும் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம பண்ணியிருக்கணும், நம்ம அதே டவுன்வர்ட்ஸ் ஆரோவை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டோட்டல் வேல்யூ நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா, இன்டீஜர் பார்ட்டில் என்ன கிடச்சிருக்கு 31. ஸோ 31 பாயிண்ட் இங்கே மேலேருந்து எழுதணும். ஸோ 5050. சரிங்களா? ஸோ 25.625 அப்படிங்கிற டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 31.50. ஸோ இங்கே பேஸ் வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க, இல்லைனா இது என்ன கன்வெர்டட் வேல்யூ அப்படிங்கிறதே வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். 82.250. ஸோ இப்போ இதில் இன்டீஜர் பார்ட் வந்து 82, ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து 250. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்டீஜர் பார்ட் சால்வ் பண்ணலாம். ஸோ 82 8ஆல் டிவைட் பண்ணணும். 8 ones are 8. ஸோ இங்கே இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 0, ரிமைண்டர் 2. சரிங்களா? ஸோ 8ஐ விட இன்னும் கம்மி ஆகலை. ஸோ இன்னொரு டைமும் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ 8 ones are 8, ரிமைண்டர் 2. சரிங்களா? ஸோ 8ஐ விட கம்மியான வேல்யூ இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு அப்பர் ஆரோ போட்டிங்க அப்படின்னா இன்டீஜருக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ மிச்சம் என்ன இருக்குது நம்மக்கிட்ட இப்போது
ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட வேல்யூ என்ன? 0.250 இன்ட்டு பேஸ் வேல்யூ என்ன? 8 which is equal to 2. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த 2 வேல்யூவை நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. மிச்சம் என்ன இருக்குது? 0.000. ஸோ 0.00 இன்ட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ அந்த 0வை மறுபடியும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஆரோ மார்க் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்க வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ 82.250 அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் இன்டீஜர் பார்ட்டில் என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 122. ஸோ 122. இங்கே என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 20 to the base 8. ஸோ இப்போ இதுதான் வந்து கொடுத்துருக்க டெசிமல் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் வேல்யூ. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். அதே ப்ரொசீஜர் தான், பேஸ் மட்டும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.